வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைன் தாக்குதல்களின் வியத்தகு அளவிலான அதிகரிப்பு நெருக்கடியை சமாளிக்க ரஷ்ய அரசாங்கம் பெட்ரோல் ஏற்றுமதியை தடை செய்ய போதிலும் ரஷ்யாவில் பெட்ரோல் விலையை உச்சத்திற்கு கொண்டு போயுள்ளது. மலிவு விலையில் கச்சா எண்ணெய் விற்கும் நாடான ரஷ்யா தனது சொந்த நாட்டில் பெட்ரோல் விலையினை உச்ச அளவில் அதிகரித்தும் தட்டுப்பாடு நிலவுகிறது. காரணம், ஏராளமாக கச்சா எண்ணெய் இருந்தும் அவற்றை பெட்ரோலாக மாற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் உக்ரைனிய தாக்குதல்களால் செயலிழக்க வைக்கப்படுகின்றன. இதனால் எண்ணெய் வளம் இருந்தும் அதை சொந்த நாட்டு மக்களுக்கே பெட்ரோலாக கொடுக்க முடியாத நிலையில் உள்ளது ரஷ்யா. ரஷ்யா போர் இயந்திரத்தை சேதப்படுத்தும் முயற்சியில் உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், பம்பிங் நிலையங்கள் மற்றும் எரிபொருள் ரயில்கள் மீது ஆளற்ற விமான தாக்குதல்களை தீவிரமாக நடத்துகிறது. அப்படி செய்து ரஷ்யாவின் அன்றாட வாழ்க்கையினையும் சீர்குலைக்கும் முயற்சியில் உக்ரைன் இறங்கியுள்ளது. கோடை காலத்தில் ரஷ்யாவின் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் பெட்ரோலுக்கான உச்ச தேவை காணப்படுகின்றது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் தாக்குதல்களின் எண்ணிக்கையின்படி இந்த மாதம் மட்டும் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் குறைந்தது 10 முக்கிய ரஷ்ய எரிசக்தி மையங்களை தாக்கியுள்ளன. மேலும் உக்ரைனின் இந்த உக்தி செயற்படுவதாக தெரிகின்றது. ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆண்டுதோறும் 44 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான தயாரிப்புகளுக்கான வசதிகளை கொண்டுள்ளன. அது ரஷ்யாவின் தேவையை விட 10% அதிகமான பெட்ரோலை உற்பத்தி செய்யக்கூடிய திறன். ஆனால் இப்போது ரஷ்யாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம். உக்ரைனின் தாக்குதல்களில் முக்கியமானது தெற்கு ரஷ்யாவில் வோல்கோகிராடில் உள்ள மிகப்பெரிய லுகோயில் சுத்திகரிப்பு நிலையம். உக்ரைனிய ஆளற்ற விமானங்களால் ஆகஸ்ட் 18 தாக்கப்பட்ட ஆலையிலிருந்து புகை மேகங்கள் கிளம்பின. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இந்த ஆலைக்கு சேதம் ஏற்பட்டதாக ஒப்புக்கொண்டது. இது ஆகஸ்ட் மாதம் 19 மீண்டும் தாக்கப்பட்டது. அதே ஆலை இன்று அதிகாலை உக்ரைனின் ஆளற்ற விமானங்களால் மீண்டும் தாக்கப்பட்டது. அதிலிருந்து இது உக்ரைனுக்கு மிக சுலபமான இலக்கு என்பது தெரிகிறது. தெற்கு ரஷ்யாவில் உள்ள சரரோவில் உள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் இந்த மாத தொடக்கத்தில் தாக்கப்பட்டது. ரஷ்யாவின் ரோஸ்டோ பகுதியில் மற்றும் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலால் தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. தீ முழுமையாக அணைய 2 நாட்களுக்கு மேலாகும் என்று உக்ரைனின் ஆளற்ற அமைப்புகளின் தளபதி ரோபர்ட் ப்ரோவோடி தெரிவித்தார். பல ரஷ்ய பிராந்தியங்களிலும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவிலும் பெட்ரோல் பற்றாக்குறை பதிவாகி உள்ளது. அதன் ரஷ்யாவில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் செர்ஜி ஆக்சியானோ பெட்ரோல் பற்றாக்குறைக்கு தளவாட பிரச்சனைகள் காரணம் என்றும் தேவையான அளவு எரிபொருள் வாங்கவும் விலைகளை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் கூறினார். ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் உக்ரைன் சார்பு குழுக்கள் உள்ளன. குழுவை சேர்ந்த ஒரு ஆர்வலர் நடத்தும் யலோ ரிப்பன் என்ற டெலிகிராம் சேனலில் ரஷ்யாவின் மிகவும் பிரபலமான பெட்ரோல் தரம் மறைந்து விட்டதாகவும் இது ரஷ்ய பொருளாதாரத்தில் உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் தாக்குதல் நடத்தியதன் விளைவு என்ற புரிதல் என்னை சோகமாக இருக்க அனுமதிக்கவில்லை என்றும் கூறினார். அரசாங்க மானியங்கள் இருந்த போதிலும் ரஷ்ய மக்கள் எரிபொருளுக்கு அதிக கட்டணம் செலுத்துகின்றனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர எக்ஸ்சேஞ்சில் மொத்த பெட்ரோல் விலைகள் இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10% உயர்ந்துள்ளன. மேலும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சுமார் 50% அதிகரித்துள்ளது. அந்த அதிகரிப்பின் பெரும்பகுதி பாவனையாளர்களுக்கு அனுப்பப்படுகிறது. குறிப்பாக ரஷ்ய தூரகிழக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத இறுதியில் ரஷ்ய அரசாங்கம் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதித்த போதிலும் குறைந்தது ஒரு மாதமாவது நிவாரணம் இல்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக எங்கள் கணிப்பு இப்போதைக்கு சாதகமற்றது. விலைகள் குறைந்தபட்சம் உக்ரைனிய தாக்குதல்கள் முடியும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று NEFT ஆராய்ச்சியின் நிர்வாக கூட்டாளியான செர்ஜி புளோரோவ் ரஷ்ய செய்தித்தாள் கொமர்சன்ட்டிடம் தெரிவித்தார். இந்த மாதம் விலை உயர்வு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஏற்பட்ட விபத்துகளால் ஏற்பட்டதாக கொமர்சான் கூறியுள்ளது. ரஷ்ய ராணுவம் குறைவாகவே பாதிக்கப்படுகிறது. ஏனெனில் அதன் தேவை முக்கியமான டீசலுக்கானது. அதன் விநியோகங்கள் குறைவாகவே பாதிக்கப்படுகின்றன. தரையில் மிகவும் மாறுபட்ட மோதல்கள் நடந்தாலும் உக்ரைன் ராணுவம் உளவுத்துறை சேவைகளும் ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் நாச வேலைகளை பயன்படுத்தி நீண்ட தூர போரை உருவாக்கி உள்ளன. இந்த ஆண்டு நீண்ட தூர தாக்குதல்கள் $74 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 40% தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் குறைந்தது 500 கிலோமீட்டர் தொலைவில் நடந்ததாகவும் உக்ரைனிய ராணுவம் இந்த மாதம் கூறியது. சமீப கால மாதங்களில் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், சேமிப்பு டேங்கர் மற்றும் பம்பிங் நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு ஏராளமான காட்சி சான்றுகள் உள்ளன. அப்படி ஒரு உள்கட்டமைப்பை சரி செய்வது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க தடைகளால் சிக்கலானது. உக்ரைனின் வெளிநாட்டு உளவுத்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ரஷ்ய நிறுவனங்கள் உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பெலரூஸில் இருந்து அவசரமாக பெட்ரோலியத்தை வாங்குவதாக கூறியது. பெலரூஸில் உள்ள அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிறுவனமான பெலனெஃப்டெயும் கடந்த வாரத்தில் ரஷ்ய சந்தையில் பெலரூஸ் எண்ணெய் தயாரிப்புகளில் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக கூறுகிறது. உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கவும் முயற்சிக்கின்றது. கடந்த வாரம் அதன் ஆளற்ற விமானங்கள் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு ரஷ்ய எண்ணெயை வழங்கும் டூஸ்பா குழாய் தொடரை தாக்கின. அந்த 2 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மாஸ்கோவுடன் நல்லுறவில் உள்ளன.
இந்த தாக்குதல்களால் உக்ரைன் முதன்மையாக ரஷ்யாவை பாதிப்பதை விட ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவையே அதிகம் பாதிக்கிறது என்று அந்த இரு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் புகார் அளித்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பனுக்கு கையால் எழுதப்பட்ட குறிப்பில் இந்த இடையூறு குறித்து நான் மிகவும் கோபமாக இருப்பதாக கூறினார். ஆனால் உக்ரைனுக்கு போரில் உள்ள அழுத்தத்தின் கீழ் ரஷ்யாவின் முக்கிய எரிசக்தி துறையின் மீதான தாக்குதல்கள் ரஷ்யாவின் வெற்றி இறுதியில் தவிர்க்க முடியாதது என்ற மாஸ்கோவின் கதையை எதிர்ப்பதற்கான ஒரு வழி. அதை உக்ரைன் திறமையாக செய்கின்றது. ரஷ்யாவின் எரிசக்தி மையங்களை தாக்க உக்ரைன் அதன் நீண்ட தூர ஆயுத களஞ்சியத்தை பெரிதாக்க முயற்சிக்கிறது. உக்ரைன் கடந்த வாரம் பிளமிங்கோ எனப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட குரூஸ் ஏவுகணையை வெளியிட்டது. உக்ரைனிய ஏவுகணை உற்பத்தி நிறுவனம் ஒரு மாதத்திற்கு 200 ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏவுகணை நிபுணர் ஃபேபியன் ஹாஃப்மேன் கூறிய போது, ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்களில் வடிகட்டுதல் நெடுவரிசைகள் போன்ற மென்மையான இலக்குக்கு பிளமிங்கோ ஏவுகணை கணிசமான சேதத்தை ஏற்படுத்தும் என்றார். ரஷ்ய இலக்கை வெற்றிகரமாக தாக்கும் ஒவ்வொரு ஏவுகணையும் அதன் 1150 கிலோகிராம் வெடிப்பு முனையுடன் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்றார். அது தற்போதுள்ள உக்ரைனிய ஆயுதமான ஆளற்ற விமானத்தை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும். ரஷ்யாவை சேதப்படுத்தும் உக்ரைனின் திறனில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் ஒவ்வொரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் பாதுகாப்பது கடினம். இந்த இடையூறு ஏற்கனவே உயர்ந்த பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்றும் கிரெம்ளின் விலைகளை குறைத்து விநியோகத்தை உறுதி செய்ய முயற்சிப்பதால் பெட்ரோல் ஏற்றுமதி மீதான தடை இலையுதிர் காலத்தில் நீடிக்கப்படும் என்றும் நம்புகிறார்கள். ரஷ்யாவுக்குள் தாக்குவதற்கு உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதை பென்டகோன் பல மாதங்களாக தடுத்து வருகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இது மாஸ்கோவின் படையெடுப்புக்கு எதிரான போரில் உக்ரைன் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்தியது. மார்ச் மாத பிற்பகுதியிலிருந்து ரஷ்யாவில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக எந்த ஒரு அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகளையும் சுருக்கமாக ATACMS-களையும் உக்ரைன் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதை தடுத்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். குறைந்தபட்சம் ஒரு சந்தர்ப்பத்தில் உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள இலக்குக்கு எதிராக ATACMS-ஐ பயன்படுத்த முயன்றது. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது என்று 2 அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ட்ரம்ப் மிக தெளிவாக உள்ளார். இந்த நேரத்தில் ரஷ்யா உக்ரைனின் ராணுவ நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தனது பதவிக்காலத்தில் தனது இறுதி ஆண்டில் ATACMS மூலம் ரஷ்யாவுக்குள் உக்ரைனை தாக்க அனுமதித்த முடிவை ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியுள்ளது. மறுபக்கத்தில் போரில் உக்ரைன் தாக்குதல் நடத்த முடியாவிட்டால் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாது என்று ட்ரம்ப் கூறினார். உக்ரைன் தற்காப்பு யுத்தம் புரிவதை விட தாக்குதல் யுத்தம் புரிந்தால்தான் போரில் வெற்றி பெற முடியும் என்றார். இது இப்போது அனைவரையும் குழப்பி விட்டுள்ளது. அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்துமாறு ட்ரம்ப் சிக்னல் கொடுக்கிறாரா என்ற கேள்வியினை எழுப்பியுள்ளது. மாஸ்கோ போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் கிரெம்ளின் மீதான தடைகளையும் அதன் முக்கிய வர்த்தக பங்காளிகள் மீதான இறக்குமதி வரிகளையும் அதிகரிப்பதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான அவரது சந்திப்பை தொடர்ந்து அது குறித்த முடிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா அவற்றுக்கு பணம் செலுத்த ஒப்புக்கொண்டால் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வழங்குவதாக ஜூலை மாதம் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் கூற்றுக்கள் நம்பிக்கையற்றவை, அவை எந்த நிமிடமும் மாறலாம். உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அதிகமாக வழங்குவதற்கான எந்த திட்டத்தையும் அமெரிக்கா அறிவிக்கவில்லை என்றாலும் ஐரோப்பிய அரசாங்கங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்க பிற வகையான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அதன் சொந்த எல்லைகளுக்குள் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களை தாக்க உதவக்கூடும். அவற்றில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் 90 மைல் வரம்பை கொண்டு வழிகாட்டப்பட்ட மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் ஆகியவை அடங்கும். யாராலும் நம்ப முடியாத தலைவராக உள்ள டொனால்ட் ட்ரம்பை கலட்டிவிட்டு எப்போது சுய லாபத்தில் ஐரோப்பா இயங்குகிறதோ அப்போதுதான் ஒரு விடிவு பிறக்கும்.